இன்னைக்கு நோட் பண்ணிக்கோ மனதில், வீட்டில் போய் தேடு. எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் இருக்கு இல்லையா? தேவையில்லாத அத்தனையும் பார்க்கறதுக்கு ஒரு மொபைல் இருக்குல்ல. காலை எழுந்தவுடன் படிப்பு, வாட்ஸ்அப்பில் என்ன வருதோ அதை படிச்சே ஆகணும். பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, லேட்டஸ்ட் பாட்டு என்ன வருதோ அதை காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு கேட்கணும். மாலை முழுதும் விளையாட்டு. இன்னைக்கு கூட இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் இருக்கு. அப்போ பாரதி சொன்னது இப்படி மாத்திட்டோம் நாம. அவர் சொன்னது காலை எழுந்தவுடன் படிப்பு, நம்மள படிக்க சொன்னாரு. வாட்ஸ்அப்பையோ இன்ஸ்டாகிராமையோ சொல்லவே இல்லை. அப்புறம் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, நீ பாடுவியான்னு கேட்டாரு. we are all passive singers other than being bathroom singers, right? அதுவும் போக மாலை முழுதும் விளையாட்டு, நீ ஓடி ஆடி விளையாடணும், நீ பாஞ்சு பாஞ்சு ஓடணும். அதற்கு 10 வயதெல்லாம் கணக்கு இல்லை. அவர் சொன்னது அப்படியே மாத்திட்டோம் இல்லையா? கையில இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு போன் இருக்குல்ல, இட்ஸ் a wonderful double-edged weapon. எதுக்கு நீ பயன்படுத்துறியோ அது. விவிலியத்துல சொல்றாங்க இல்லையா, தட்டுங்கள் திறக்கப்படும். எங்க தட்டுறீங்கிறத பொறுத்து இருக்கு, எந்த கதவை தட்டுறீங்கன்னு பொறுத்து இருக்கு. அறிவுங்கிற கதவை தட்டுனீங்க அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் டு யூ நீட் அப்படிங்கிற கதவு. தேவையில்லாத ஜங்க் இன்ஃபர்மேஷன், குப்பை தான் என் தலைக்குள்ள போய் வச்சுக்க போறேன் நானு அப்படின்னா அந்த கதவை தட்டுங்க. கொண்டு வந்து கொட்டி இருக்கு உங்க உலகம். கொண்டு வந்து கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா தேவையில்லாதது அத்தனையும் தேடி 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 நல்லதை பார்க்கும் போதே தேவையில்லாத ஒரு வெப்சைட் ஒன்று வந்து நிற்கும். நாம நினைப்போம் என்னடா எதையோ தேடிட்டு இருக்கேன், ஏதோ வந்து நிற்குதே அப்படின்னு. உங்களை டெம்ப் பண்றதுக்கு போதுமான அளவு கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆனா கேட்க தெரியணும், எங்க கேட்கணும்னு தெரியணும், யாரை கேட்கணும்னு தெரியணும், எப்படி கேட்கணும்னு தெரியணும், எவ்வளவு கேட்டா போதும்னு தெரியணும். கேட்டுட்டே நின்னோன்னா அதுக்கு பேர் பிச்சை. ஆனா அறிவு கிடைச்சது இந்த இடத்துல தானா அம்புக்குறி போட்டாச்சா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்புறம் கையை கட்டிட்டு இங்க உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா தேடுங்கள், அப்பதான் கிடைக்கும். அப்பவும் வாட் டு யூ சர்ச், why do you search, how do you search, with whom do you search and how long do you search? இது அத்தனையும் உள்ள வரணும். இது வரலன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ இன்னைக்கு போய் தேடி பார்க்க போறதுல என்னெல்லாம் எடுத்துக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸ் பார்க்குறீங்க. 2 வீலர்ல நிறைய குழந்தைங்க வந்திருப்பீங்க. ஆனா இங்க நான் ஹெல்மெட் போடுற பழக்கத்தை நான் ஐ எம் சாரி, இந்த நாஞ்சில் நாடாகிய நாகர்கோவில் அதிகம் நான் பார்க்கல. பட் நீங்க பெண் குழந்தையாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமை தலையெல்லாம் நல்லா குளிச்சுட்டு பூவெல்லாம் வைக்கும்போது இன்னும் அழகாக இருப்போம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை பெண்கள் நடுவில் இருக்கு, ரைட்? அப்படிப்பட்ட ஒரு மித்தையும் நம்பலாம். ஆனாலும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்க வண்டிக்கும் ரோட்டுக்கும் தெரியாது ஓட்டுறது ஒரு பெண் அப்படின்னு. வண்டிக்கு புரிஞ்சது என்ன மட்டும்தான் அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ எத்தனை விதமான ஹெல்மெட் இருக்கு, அது யாரெல்லாம் வேர் பண்றாங்க? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பில்டிங் போயிட்டு இருக்கு, அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் போட்டிருக்கக்கூடிய ஹெல்மெட் எப்படி இருக்கு? இல்ல இந்த சின் பகுதியும் சேர்த்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த பைக்ல போறவங்க அவங்க போடக்கூடிய ஹெல்மெட் எந்த விதமா இருக்கு? நான் பார்த்ததுல 10 விதமான ஹெல்மெட் இட் இஸ் prevalent. ஒரு ரக்பி விளையாடணும் அல்லது ஒரு பேஸ்பால் விளையாடணும்னு ஓடக்கூடியவங்களா, ரைட், அவங்க போடக்கூடிய ஹெல்மெட் எப்படி இருக்கணும்? கிரிக்கெட் பிளேயர்ஸ் போடக்கூடிய ஹெல்மெட் எப்படி இருக்கணும்? ஒவ்வொன்றும் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாலே ஹெல்மெட் போட்டுட்டு கிரிக்கெட் பிளேயர் விளையாடுவாங்களா? மிஸ்டர் காவஸ்கரை கேட்டீங்கன்னா சிரிப்பாரு, ரைட்? ஆனா இன்னைக்கு அது இல்லாம உள்ள போக முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கும். பட் somebody has found it out. யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்க இருந்து அதுல விமென் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீர்களே ஆனால் இருக்கணும். Mechanical engineering is certainly not the area of men alone. It's meant for women also. Once ஒரு கம்ப்யூட்டர்னு வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கணும், கீழே வைக்கணும், உடல் உறுதி வேணுங்கிற வேலைக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்படி வரும்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னு ஒன்று படிப்பீங்க. அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஒரு பக்கம் பயாலஜியும் இன்னொரு பக்கம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ஒன்னா சேர்ந்து வருது. முழங்கால் ரொம்ப வலிக்குது, சர்ஜிக்கல் சொல்யூஷன் வேணும், முழங்காலுக்கு வேற பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொன்னா டாக்டருக்கு சர்ஜரி பண்ற விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த உடம்பை இத்தனை வருஷமா தூக்கி நிற்கக்கூடியது ஒரு பில்டிங்கை தூக்கி நிற்கிற மாதிரி, ஒரு பில்லர் மாதிரி, ஒரு தூண் தூக்கி நிற்கும் போது அதில் எப்படி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இந்த பீமுக்கு எவ்வளவு சக்தி வேணும், இந்த தூணுக்கு எவ்வளவு சக்தி வேணுங்கிற மாதிரி தான் உடம்பு அந்த தூக்கி நிற்கக்கூடிய காலுக்கு எவ்வளவு வேணும்னு. அப்ப அங்க வைக்கக்கூடிய பிளேட் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றது இட்ஸ் நாட் a டாக்டர், இட்ஸ் a person from your branch, from engineering. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க திரும்பி வரீங்க அப்படின்னா இன்றைக்கு மாலையில போய் பாரு, குக்கர் வந்திருக்கா, அந்த பிரஷர் குக்கர் யார் கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு போய் பாரு. இல்லையா ஹெல்மெட் யார் கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு போய் பாரு. அதற்கு மேலையா நீ அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பென்சில் உருண்ட ஷேப் எப்ப வந்தது? இன்னும் கார்பெண்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது ஃபிளாட்டா இருக்கக்கூடிய பென்சில் தான். அப்ப ரவுண்டா இருக்கிற பென்சில் எப்ப வந்தது? பேர்ஸ் ஆஃப் சிசர்ஸ்னு சொல்றோம், டவின்சி காலத்துல வந்தாச்சு. அது எப்ப வந்தது? ஏன் உன்னுடைய ஹெல்மெட்டே ரோமன் காலத்திலேயே வந்தாச்சு, வார்ஃபேருக்கு அது ஆல்ரெடி வந்தாச்சு. பட் தட்ஸ் நாட் தி ஒன் which a person uses now when he drives a vehicle or ஒரு ரேஸ் கார்க்குள்ள உட்கார்ந்துருக்கிற போட்டிருக்க கூடியது. போற ஸ்பீட் என்ன,
வெலாசிட்டி என்ன, அது தலையில வந்து இடிக்கும் போது தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குமா, இது அத்தனையும் உங்க ஆட்கள் உருவாக்கி கொண்டு போய் கொடுக்கக்கூடியது. தோல்ல குத்திருக்கக்கூடிய இந்த புடவை நழுவாம இருக்க நான் வச்சிருக்கக்கூடிய சேஃப்டி பின் எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நான் போற இடத்துல எல்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கிட்ட மறுபடியும் சொல்றேன், பெண் குழந்தைகளை ஒரு தடவை எடுத்து பாரு, நீ தினமும் பயன்படுத்தக்கூடியது தானே, ஒரு புடவை வழுக்காம இருக்கிறதுக்கு பயன்படுத்துறது தானே, இல்ல ஒரு செண்பக பூ கொடுத்தாங்கன்னா அதை பின்ன வச்சு தானே இன்னும் குத்தி தலையில வைக்கிறோம், ஸ்லைட்ல அது நிக்காது. அப்போ அதை பாரு, அதனுடைய ஷேப்பை பாரு. நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் 1848 வந்தது. 1848 safety pin was invented by a man called Walter Hunt because he could not repay a loan from which he got from a friend of his. ஒரு $15 ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்கினது அவரால் திருப்பி கொடுக்க முடியாம 1848ல ஒரு 20 mm சாதாரண கம்பியை வச்சு வளைச்சு எடுத்தார். இனி சேஃப்டி பின் கீழே கிடக்கும்போது எடுத்து ஒரு தடவை பார்ப்பேன். 2023ல இன்னும் அதனுடைய உருவத்தை உன்னால மாற்ற முடியாது. பிளாட்டினம்ல பண்ணு, கோல்டுல பண்ணு, சில்வர்ல பண்ணு, ஆனாலும் ஷேப் உன்னால மாற்ற முடியாது. மனிதர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சியினுடைய அல்டிமேட்டுக்கு வந்தாச்சோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வந்தாச்சு. பட் தட் ஹாஸ் டன் சம்திங் which nothing else can do. அப்போ ஒரு ஜெம் கிளிப், ஒரு சாதாரணமா ஒரு ஸ்டேப்லர் கன், ஸ்டேப்லர் பின், ரப்பர் மரம் இங்க நிறையவே இருக்கலாம், ஆனா அது எரேசரா கைக்கு வரும்போது இட் ஹாஸ் டு அண்டர்கோ சம் கைண்ட் ஆஃப் a change. இதெல்லாம் பார்க்கிறது தான் என்ஜினியரிங் பென்ட் ஆஃப் மைண்ட். மற்றது சயின்டிபிக் பென்ட் ஆஃப் மைண்ட். இதெல்லாம் இருக்கான்னு பாருடா. ஃபர்ஸ்ட் இயர் வந்தாச்சு, உன்னுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமும் வந்துட்டு இருக்கு. You will become an engineering graduate. We don't need engineering graduates, we need engineers. அப்போ யாதுமானவளாக இருக்கக்கூடிய குழந்தை ரைட் ஆட்டிடியூடோட என்ஜினியரிங் ஆட்டிடியூடையும் எடுக்கும் பொழுது 4 வருஷம் முடிச்சுட்டு போறதுக்குள்ள 2 பொருளாவது உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்னால பேட்டன்ட்டோட கிடைச்சிருக்கணும். 1848ல பண்ண இந்த சேஃப்டி பின்னுக்கு அப்பவே பேட்டன்ட் வாங்கியாச்சு. பேட்டன்ட் வாங்குற அளவுக்கு பார்க்கும்போது இம்மீடியட்லி திங்க், இதற்கு என்ன வேணும் தெரியுமா? அடிமனதுல எம்பத்தின்னு ஒன்று வேணும். யூ நோ வாட் இஸ் எம்பத்தி? சகதாபம் அப்படின்னு சொல்லுவோம். யாரையாவது பார்த்து ஐயோ பாவமே நினைச்சா அது சிம்பத்தி, அது அனுதாபம். சகதாபம் அப்படின்னு சொன்னா, இஃப் ஐ ஸ்டெப் இன்டு தட் பர்சன் ஷூ, ஹவ் வில் ஐ திங்க்? அந்த நபருடைய ஷூல இறங்கினா என்ன பண்ணுவேன்? இப்ப நான் சொல்லக்கூடிய எவ்ரி என்ஜினியர் நீட்ஸ் டு ஹேவ் எம்பத்தி அப்படிங்கிறது என்னுடைய வார்த்தை அல்ல. இட் இஸ் பை சத்யா நாடெல்லா, உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் சிஇஓ. அந்த மனிதர் சொன்னது இதுதான். எம்பத்தட்டிக் ஆட்டிடியூட் இல்லைன்னா you will never be an engineer at all, because an engineer's prime business is to make the life of an ordinary man livable. சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை வாழும் தகுதியுடையதாக மாற்ற வேண்டியது இந்த எம்பத்தி. ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறது அல்ல, அவருடைய நிலையில நான் நின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த பிரச்சனை எனக்கு வந்தா எப்படி இருக்கும். ஒரு சாதாரண எல்லாத்தையும் போடக்கூடிய பிளாஸ்டிக் பவுச், ஜிப் பவுச் பார்த்துருப்பீங்க தானே? அந்த ஜிப் பவுச் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா அந்த க்ரூக்குள்ள பிடிச்சு அழுத்திட்டீங்க உள்ளனா ஏர் டைட்டாக வரக்கூடிய பவுச். somebody really thought about it. யாரோ அதை பத்தி யோசிச்சிருக்காங்க. அதை பத்தி யோசிக்கல அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் பொதிஞ்சு எங்கேயோ வச்சிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக இப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் கூட லைஃப் அதிகமாக கிடைக்கும், ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இன்னும் கொஞ்சம் லைஃப் அதிகமாக கிடைக்கும். அப்போ எம்பத்தட்டிக்காக பார்க்க முடியுமே, ஆனால் அதுதான் யாருக்கும் பொருத்தம் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் பொருத்தம். நம்ம எல்லாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறோம். பட் he was an empathetic individual, a person who had so much of the milk of human kindness அப்படின்னு சொல்லுவோம். மனித நேயம், காருண்யம், பெரிய மனது, பெருங்கருணை அப்படின்னு சொல்லுவோம். எல்லார பார்க்கும்பொழுது இவர்கள் வாழ்க்கைக்கு நான் எப்படி உதவ முடியும்? ஒரு ராக்கெட்டை எந்த மெட்டலால உருவாக்குறோமோ, இட் இஸ் சோ லைட், இட் இஸ் bearable and it can withstand wear and tear. எத்தனை காலமானாலும் உறுதியானதாக இருக்கணும் அந்த உலோகம், அதே சமயம் கனமானதாக இருக்கக்கூடாது, எளிமையாக தூக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த உலோகத்தை வைத்துக்கொண்டு கால்கள் சும்பி போன நடக்க முடியாத ஒரு குழந்தைக்கு மாற்றுக்காலாய் ஒன்றை கொடுப்பதற்கு என்னால் இந்த உலோகத்தை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு மனதுல தோணணும். அப்படின்னா சத்யா நாடெல்லா சொல்லக்கூடிய அதுதான். Every engineer has to be an empathetic human being, loaded with empathy. இன்னைக்கு வீட்டுக்கு போய் பாரு, உங்க அம்மாவுடைய அடுக்கலையில என்ன பண்ணினா, நீ என்ன துறையை சேர்ந்த என்ஜினியர், you need not be mechanical, need not be civil அப்படிங்கறதே இல்லை. an engineering attitude bent of mind இருக்கக்கூடிய குழந்தைக்கு அம்மாவுடைய இதை பார்க்கும்போது no, I can set it right, இது ஒன்று சரி பண்ணனா எங்க அம்மாவால இன்னும் சுலபமா பண்ண முடியும். ஒரு கேபிள் வயருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்,
ஒரு அம்மா மறுபடியும் அந்த அடுப்பை பற்ற வைக்க முயற்சி பண்ணுவாங்க, முடியாமல் போகும். குட்டி பையன் ஒருத்தன் ஓடி வந்து உடனே ஏதோ ஹெல்ப் பண்ணுவான். அது ஒரு கேபிள் வயருக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் அங்கே தோட்டத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பறவைகள் வந்து தானியங்களை கவிட்டு போகும். அப்போ அதை விரட்டுறதுக்காக இந்த பொண்ணை உட்கார வச்சிருப்பாங்க. இந்த குழந்தை அதை பார்த்துட்டே இருப்பா. அதற்கப்புறம் அந்த காக்காய்கள் எல்லாம் விரட்டுறதுக்காக ஒன்று அங்கே நிற்கணும், ஒரு ஸ்கேர் க்ரோ, ஒரு பொம்மை நிற்கணும். தலையில் ஒரு சட்டி, இருக்கக்கூடிய வைக்கப்புல் எல்லாம் வச்சு கையும் காலும் வச்சுட்டு ஒரு பொம்மை நிற்கும். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுவா தெரியுமா? she will do something so that it produces sound which chases away the birds who come to pluck away the grains. அப்படி பண்ணக்கூடிய அந்த குழந்தை. இனி அப்படி பாரு, அதுதான் யாதுமானவள். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை யாதுமானவள்னா அப்படின்னு சொல்றா அப்படின்னா அவளுடைய பார்வை வேறாக இருக்கும். she will be a person who will think out of the box. ஒவ்வொரு சமயமும் என்ன பிரச்சனையை மாற்ற முடியும், என்னதை சரி பண்ண முடியும், எதற்காக நான் கூட நிற்க முடியும், மீண்டும் 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 விடாமல் யோசிச்சு கொண்டே இருக்கக்கூடிய குழந்தை. அப்போ இப்படி இருக்கணும். ரைட் ஆட்டிடியூட், சோஷியல் ரெலவென்ஸ்க்கு நீ வரணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு பண்பு வெளியில் எடுத்து எறியணும். அந்த தேவையில்லாத பண்பு நம்மளுடைய செகண்ட் மிடில் நேமாவே மாறி போச்சு. இட் ஹஸ் பிகம் அவர் செகண்ட் நேச்சர். யூ நோ வாட் இட் இஸ்? எப்போ பார் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்போ பார் புலம்பிகிட்டே இருக்கிறது, எப்போ பார் புகார் சொல்கிறது. புகார் சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, புலம்புறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னா யாரையாவது பற்றி புறம் சொல்கிறது. இதை தவிர பெண்களுக்கு வேறு வழியே இல்லை. அப்படிங்கும்பொழுது இந்த 86,400 செகண்ட் கையில் கொடுத்துருக்குல்ல, இது அத்தனையும் வீணாக போகும். உங்களை மாதிரியே வயசுள்ள ஒரு பெண் குழந்தை எப்போ பார் புலம்பல். என்னப்பா இது, எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சதுக்கப்புறம் நான் வில் பி ஹாப்பி. நீங்கள் 10th அப்புறம் 12th அதை விட டஃப்பாக இருக்குது. 12th முடிச்சிடுமா, யூ வில் பி ஹாப்பி. நீங்கள் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்தாச்சு. அதுவும் என்ன, ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், அது ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்சஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. மேத்ஸ் பேப்பர் 1 எப்படியோ தாட்டிடுவேன் போல இருக்கு. மேத்ஸ் பேப்பர் 2 எப்படியோ உருண்டுருவேன்னு நினைக்கிறேன். ஐயோ பேப்பர் 3 எனக்கு நினைச்சாலே இப்போவே பயமாக இருக்குது. எக்ஸாம்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே ஃபெயிலாக. புலம்பி 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 வர உங்ககிட்ட இன்ஜினியரிங் கொடுக்கக்கூடாது. கொடுத்தாச்சு இல்லையா? இப்போ நீ பாரு, ஒன்ன மாதிரியே ஒரு குழந்தை இப்படியே புலம்பிட்டு இருந்தா. அவங்க அப்பா பெரிய பணக்காரரான் இல்லை, சாதாரணமான ஒரு குக். எங்கேயாவது ஒரு கல்யாணம் நடந்தாலோ, எங்கேயோ விசேஷம் நடந்தாலோ, இல்லை வேற ஏதாவது துக்கமானது இருந்தாலோ போய் சமையல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஆண்மகன். அப்பா பார்க்குறாரு, எத்தனையோ ஆறுதல் சொல்கிறாரு, பொண்ணு ஒன்றும் கேட்குறதா இல்லை. ஷீ லவ்ஸ் டு கம்ப்ளைண்ட். அந்த புலம்பிட்டே இருந்தால் ரொம்ப சுகமாக இருக்கும் போல இருக்கு. இந்த வெந்நீர் குளியல் மாதிரி எப்போ பார் புலம்பிட்டே. அவங்க வாயை திறந்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. பிகாஸ் ஷீ ஹஸ் சம்திங் டு லேமெண்ட் அபவுட். அப்படின்னு இருக்கும்போது அப்பா பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் இந்த குழந்தைக்கு ஏதாவது பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கண் முன்னால் இருக்கக்கூடிய 3 அடுப்பையும் பற்ற வைக்கிறாரு. 3லையும் பாத்திரத்தில் தண்ணியை நிறச்சி அது வச்சாச்சு. அவர் மறுபடியும் சொல்கிறப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா, ஒன்றுக்கு மேலே ஒன்று, எனக்கு சும்மா சோதனையே வந்துட்டுக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதுதான் தெரியுமா? இரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி உனக்கு ஒரு பாடம் சொல்கிறேன். என்னப்பா பாடம்? 3 பாத்திரம் வச்சுருக்கீங்க, அடுப்பு பற்ற வச்சாச்சு, தண்ணி ஊற்றிருக்கீங்க, தண்ணி கொதிக்கிற நிலையில் இருக்குது, இப்போ என்னப்பா சொல்ல போகிறீங்க? அப்படின்ன உடனே அப்பா போய் எங்கள் வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கிறதுலேருந்து ஒரு உருளைக்கிழங்கை மெதுவாக எடுத்துகிட்டு வர்றாரு. இன்னொரு கூடையில் முட்டை எல்லாம் வச்சுருக்கு, அதுலேருந்து முட்டையும் எடுக்கிறாரு. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளியில் போகலாம், நாங்கள் ஏன் போகக்கூடாது? ஒரே ஒரு நாள் யோசிச்சு பாருமா. ஆண்களை மாதிரி உடை உடுத்தணும்னு அவங்களோட போட்டிக்கு நிற்கிறது நாம தான். ஆண்களை மாதிரி இந்த நேரம் நாங்கள் இப்படி தான் தலைமுடியை வெட்டுவோம், போட்டிக்கு நிற்கிறது நாங்கள். இது வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ஆண் பெண்களை மாதிரி நானும் தலையை முடி வளர்த்துக்கிறேன், காதில் கம்மல் போட்டுக்கிறேன், நெத்தியில் போட்டு வச்சுக்கிறேன், பூ வைக்கிறேன், இது வரைக்கும் has anyone asked anything? இது வரைக்கும் கேட்ட ஞாபகம் எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்லை. உடை அவர்கள் மாதிரி எனக்கு வேணும், சுதந்திரம் அவர்கள் மாதிரி. whom are you comparing yourself with when you were created differently? வேண்டுமென்றே இயற்கை உன்னை வேறு மாதிரியாக படைத்திருக்கும் போது யாரோடு ஒப்பிட்டு பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? யாரோட ஒப்பிட்டு பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? ஒரு நாள் இது வரைக்கும் அவங்க கேட்டது இல்லையே. பெண்கள் எல்லாம் 6 மணிக்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க, நாங்களும் இனிமேல் 6 மணிக்குள்ள ஹாஸ்டலுக்கு வந்துடுறோம் சார். அவங்கள பார்த்து இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். யாரை பார்த்து கேட்கணும்? நான் மரத்தை பார்த்து கேட்பேன்ப்பா. அடுத்த ஜென்மத்தில் மரமா பறக்கணும் நான். என்ன காரணம்? ஒரே இடத்துல நின்னாலும் 1000 பேருக்கு என்னால் நிழல் கொடுக்க முடியும். ஒரே இடத்த விட்டு நகராம இருந்தாலும் அத்தனை பேருக்கு எனக்கு நிழல் கொடுக்க முடியும், உணவு கொடுக்க முடியும். யாரை பார்த்து என்ன கேட்கணுங்கிறது கிடையாதா? அதை விட்டுட்டு எப்போ வந்தாலும் என்னுடைய குழந்தைங்களை நான் இப்போவே பிளாக் பண்ணிடுறேன். இந்த கேள்வி எந்த குழந்தை வந்தாலும் பிடிவாதமாக கேட்குது, நாங்கள் மட்டும் ஏன் ஹாஸ்டலில் 6 மணிக்குள்ளே வரணும், நாங்கள் ஏன் 8 மணிக்குள்ளே போகக்கூடாது, நாங்கள் ஏன் வெளியில் போகக்கூடாது? கம் ஆன், you have got education and you have to know whom you are going to compare yourself with. When the person with whom you are comparing every day in and day out does not care to compare himself with you, உங்களுடைய எதுவும் தனக்கு வேண்டும் என்று ஒரு ஆண் கேட்காத பொழுது எப்படி போய் கேட்டுட்டு இருக்கோம் நாம? என்ன மாதிரி கல்வி கிடைச்சிருக்கு நமக்கு? நான் சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னால கண்ணில் பார்க்க முடியாத காட்சி இது.
அப்படி உட்கார்ந்துருக்கீங்க அத்தனை பெண்கள், அத்தனை இளம் பட்டதாரிகளாக எல்லாம் என்ஜினியர்ஸாக இறங்கி வர போறீங்க. யூனோ இந்த இடத்துல இருந்து வரும்பொழுது ஹவு ரிச் உங்களுடைய இந்த நாகர்கோயில் வில் பிகம்னு பாரு. இந்த கல்லூரியிலிருந்து வருடம் இறங்கி வரக்கூடிய இளம் பெண், அதுவும் பொறியியலாளர்கள் வெளியில வரும்பொழுது ஹவு ரிச் த பிளேஸ் வில் பிகம். எந்த அளவுக்கு மாற்ற போறீங்கடா. இதை பேசும்பொழுது ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் மிஸ்டர் சுந்தர் பிச்சை, அகேன் சிஇஓ கூகுள். ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், பா நான் ட்ரை பண்ணட்டுமாப்பா, எனக்கு இதுக்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனே இல்லைப்பா, நான் ட்ரை பண்ணட்டுமாப்பா, நான் இதை பண்ணட்டுமா அப்படிங்கும்போது அவங்க அப்பா சிரிச்சுட்டே சொல்கிறான், ட்ரை பண்ணு. எவ்ரி அமெச்சூர் பி இட் அன் ஆப்பிளாக இருந்தாலும் சரி அல்லது கூகுளாக இருந்தாலும் சரி, they were started by amateurs. The ship which sank, Titanic, was made by professionals. Right? Don't wait to become a professional. amateur இருக்கும் பொழுதே தொடங்கு. விழும்பொழுது அடிபட்டாலும் மறுபடியும் படிப்பேன். சுந்தர் பிச்சை மறுபடியும் சொல்றாரு, அவருடைய இன்டர்வியூ போய் கேளு. கையில வச்சிருக்கக்கூடிய உன்னுடைய மொபைல்ல எதை தேடுறேன்னு பாரு, யாரை பத்தி படிச்சா நம்ம மேல வர முடியும் அப்படின்னு பாரு. சுந்தர் பிச்சை டெல்ஸ், ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால ஒரே ஒரு சேனல் தான் உண்டு, தூர்தர்ஷன் ஒன்று தான் உண்டு எங்களுக்கு. இப்போ எத்தனை சேனல்னு பாரு. இன்னைக்கு பேசுறது லோக்கல் சேனல்ல போகணுமா, போகும். இன்னைக்கு பேசுறது யூடியூப்ல போகணுமா, போகும். அத்தனை சேனல்ல இந்த வருஷம் 2000 பிறந்து 2021 21st செஞ்சுரிக்கு வரும்பொழுது நாங்க யாரும் நம்பல. 1998ல நாங்க நம்பல, 2000ல நம்பல. we just said 2000 is as old as it's just like 20th century. 2023க்கு வந்து திரும்பி பார்த்தா 23 வருஷத்துக்குள்ள what a giant leap the human race has made. இங்கிருந்து கிளம்பி போகும்போது சுந்தர் பிச்சை சொல்றாரு, எங்க அப்பாவுடைய அத்தனை மாச சம்பளத்தையும் போட்டாதான் எனக்கு ஒரு ஃபேர் கிடைக்கும் யூஎஸ் போய் இறங்குறதுக்கு. யூஎஸ் போய் இறங்கும் பொழுது சான் பிரான்சிஸ்கோ போய் நான் இறங்கணும், அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு நான் போகும்பொழுது அப்பாவுடைய அத்தனை சம்பளத்தையும் போடணும். கம்ப்யூட்டர் அவர் சொல்றாரு, அங்கே போய் இறங்குற வரைக்கும் எனக்கு கம்ப்யூட்டர் கையில் கிடையாது. அவரை ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ்ல இன்டர்வியூ பண்றாங்க. ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ்ல இன்டர்வியூ பண்ணும்போது the interviewer laughingly asked him a question, what was your score in 12th standard அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுட்டே பதில் சொல்றாரு, my score was not adequate to join ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ். ஏன்னா ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் கேட்டிங்கன்னா 99.99% இருந்தால் தான் உள்ள வர முடியும். உள்ள இல்லை, கேட்டு பக்கம் போய் உள்ள காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். the best of the best, the creamiest of the cream வந்தால் தான் முடியும். ஆனால் சிரிச்சுக்கிட்டே அடுத்த நிமிஷம் சுந்தர் பிச்சை என்ன சொல்றாரு தெரியுமா, பட் fortunately for a person like me, I had an entrance examination so that I can get into IIT Kharagpur. அங்க இருக்கும்போதும் கையில கம்ப்யூட்டர் கிடையாது, அங்க இருக்கும்போதும் கையில கம்ப்யூட்டர் கிடையாது. அப்போ அவர் சொல்றாரு, நான் வந்ததுக்கு அப்புறம், இங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்ன ஊர் வேற மாதிரி இருந்தது. ஆனா நான் வந்த உடனே அமெரிக்கா இட் வாஸ் so totally different. வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்திற்கு எனக்கு $2 கொடுக்க வேண்டி இருந்தது. எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. I miss my parents, I miss my school, I miss my people. And he was already in love with a girl in IIT Kharagpur. I miss my girlfriend who has now become my wife. அவர் சொல்றார், அத்தனை மிஸ் பண்ணேன், தாங்க முடியாம வருத்தமா இருந்தது. But one thing I got a computer which I could not get it in India. I got a computer. அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன், திரும்பி பார்க்க ஆரம்பிச்சேன். There is going to be a net connectivity, there is going to be websites, எல்லாம் மாறப்போகுது. நான் இங்கே இந்த கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு when I was looking at life, I know I am competing with some other man who does not know I am here, but he is going to invent something before me. எனக்கு முன்னால் அவன் எதையோ கண்டுபிடிச்சிட போறான் அப்படிங்கிற பதபதைப்பே எனக்கு வந்தது. அடுத்தது ரொம்ப அழகா சொல்றாரு, ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறை மேல அவநம்பிக்கை இருக்கும். Even Socrates was not happy with the next generation. Every senior generation will be disappointed with the next generation. But don't worry, எங்களுடைய மேக்ஸிமம் இன்வென்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் உன்னுடைய ஃபவுண்டேஷன். அதுல தான் நீ காலை வச்சு அடுத்தது போவ. ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் சொன்ன அடுத்த நிமிஷம் அடுத்த ஜெனரேஷன் அது மேலே ஏறி நின்று, ஓ கம் ஆன், ஆட்டம் இஸ் டிவிசிபிள் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நானோ டெக்னாலஜி வரைக்கும் வந்தாச்சு. நாங்கள் எங்களால் முடிஞ்சதை கண்டுபிடிச்சு திஸ் இஸ் த டாப் மோஸ்ட் அப்படிமோ. நீங்கள் கூலை அது மேலே ஏறி நின்று உங்களோட கூரை எங்களுடைய அஸ்திவாரம் அப்படின்னு சொல்வேன். அதை கேட்கறதுக்காக தான். அப்போதான் அவர் சொல்றாரு, we will prevail, we will all prevail. இப்போ எங்க போகணும்னாலும் ஒரு கூகுள் மேப் வேணும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்ல. அந்த கூகுள் மேப் வரதுக்கு என்ன பெரிய சேலஞ்ச் காரணமாக இருந்தது. சுந்தர் பிச்சை சொல்றாரு, மனைவி கிட்ட சொல்லிட்டு இவங்க 2 பேரும் they had to go for a party ஒரு பர்டிகுலர் ஹோட்டல்ல. இவர் தன்னுடைய ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வராரு, அந்த அம்மா அவங்களோட இடத்துலேருந்து கிளம்பி வர போறாங்க. Unfortunately he got himself totally lost, could not reach the place when he should have really reached.
எப்போ போய் சேர்ந்துருக்கணுமோ அப்போ அவரால் சேர முடியல. ஒய்ஃப் ஆல்ரெடி காத்துட்டு இருந்து கோவத்தில் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியும். there was a thorough dressing down. அது முடிஞ்சதுக்கப்புறம் கோவம் தாங்காமல் கிளம்பி ஆஃபீஸுக்கே வந்து உட்காந்து நண்பர்களை கூப்பிட்டு நம்மள மாதிரியே எங்கே போகிறதுன்னு வழி தெரியாமல் ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. come let us sit tight and go in for Google Map. கூகுளினுடைய சக்ஸஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறது அதுதான். every day with all my subordinates I'll just ask one question: how can we improve the quality of life of an ordinary man on the road? தெருவில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதருடைய அன்றாட வாழ்க்கையின் தரத்தை நமது கல்வியால் மேலே கொண்டு போக முடியும் என்றால் then we are engineers. ஸோ அதையும் கையில் ஒன்றா எடுத்துக்கும். அடுத்து நமக்கே தெரிந்த பெரிய என்ஜினியரான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கிட்ட வரும்பொழுது சொல்கிறார், ஆகாயத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்கிறார். லுக் அப் அட் த ஸ்கை, யூ ஆர் நாட் அலோன். ஏதோ நம்ம நினைக்கிறோம்ல, எவ்வளோ பெரிய பூமி, அந்த பூமியில் எவ்வளோ ஒரு மூலையில் ஏஷியா, அதனோட ஒரு மூலையில் பெரிய ஒரு இடமா இருக்கக்கூடியது இந்தியா, அதனுடைய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியா, அதில் கொஞ்சம் ரொம்ப தூரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நாகர்கோயில், அந்த நாகர்கோயிலில் வழி தேடி வந்தோம் அப்படின்னா இதான் இங்கே இருக்கக்கூடிய வெள்ளிச்சந்தை அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து சேருவோம். அதுலேருந்து மறுபடியும் போனோம் அப்படின்னா மணவிளை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேருவோம். அங்கே உங்கள் காலேஜுக்கு வரணும், உங்கள் காலேஜுக்கு வந்து உங்களை பார்க்கணுன்னா இங்கே மேலே ஏறி வரணும். இது அத்தனையும் இருந்தாலும் நீ எங்கே உட்காந்துருக்கேன்னா ஓரமாக ஒரு பெஞ்சில் தான் உட்காந்துருக்கேன், நான் ஓரமாக ஒரு இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன். அப்போ இவ்வளோ பெரிய உலகத்தில் தன்னந்தனியாக இல்லை, எல்லாரும் இருக்காங்க. இப்போ மறுபடியும் அப்துல் கலாம் ஐயா சொல்லக்கூடியது, அண்ணாந்து பாரு ஆகாயத்தை, தன்னந்தனியா இல்லை, எத்தனை நட்சத்திரங்கள் மேலே இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு சன் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றை சுற்றியும் ஒரு சேட்டலைட் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டெல்லார் ஃபேமிலி இருக்கு. அந்த ஸ்டெல்லார் ஃபேமிலியில் பார்த்தேன்னா அங்கே எல்லாம் பிரஜைகள் இருக்கலாம், நமக்கு இன்னும் தெரியாது. சொன்னாங்க ஸ்டார் ஸ்பீக்கருங்க, நான் சிரிச்சுக்கிட்டேன். என்ன காரணம் தெரியுமா? நாய்கள் ரொம்ப கோவப்பட்டு கடிக்கெல்லாம் வரும்போது அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? டாக் விஸ்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அவர்கள் கிட்ட பேசுவாங்க அப்படின்னு. இப்போ எனக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? ஸ்டார் ஸ்பீக்கர். நான் இல்லை ஸ்டார், ஐ எம் அ ஸ்பீக்கர் டு த ஸ்டார்ஸ். இங்கே உட்காந்துருக்கிற ஸ்டார்ஸ் கூட பேசுறதுனால ஸ்டார் ஸ்பீக்கர். அப்போ அந்த ஸ்டெல்லார் சிஸ்டத்தை யோசிச்சுப்பார், யூ ஆர் நாட் அலோன். ஆனால் நீ பண்ண வேண்டியது நீ தான் பண்ணணும். நீங்க முதல் வரியில் உட்காந்துருக்கலாம், மூணாவது வரியில் உட்காந்துருக்கலாம், கடைசி வரியில் உட்காந்து தெரியாம இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கலாம், பாதி காதல விழலாம், பாதி காதல விழாம fill in the blanks நீயே போட்டுக்கலாம். என்னவாக இருந்தாலும் சரி, பட் வாட் யூ கேன் இஸ் சம்திங் gift only for you. உனக்கு மட்டும்தான். அடுத்தது மறுபடியும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றாரு, if you want to become a sun, சூரியன் மாதிரி ஒளிவிடணும் அப்படின்னா burn like a sun அப்படின்னு சொல்றாரு. if you want to become a sun, burn like a sun. சூரியன் மாதிரி ஒளி விடணும் அப்படின்னா உன் உழைப்பு தான் ஒளியா வரும். உழைத்து உருகி மறுபடியும் எரிஞ்சு ஊருக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியன் மாதிரி ஆகணும் அப்படின்னா உழைக்கிறதுக்கான தயார் நிலையில் நீ இருக்கியா அப்படின்னு பார்த்துக்கோ. கடைசியான ஃபேஸுக்கு நான் வரேன். எல்லாரையும் மேற்கோள் காமிச்சிட்டே வரேன் இல்லையா? and I was able to listen to actor Mr. Madhavan also. தேடிப்பார். நம்ம எல்லாரை பற்றியும் சினிமாவா இவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, இவங்கள ப்ளீஸ் டு நாட் பி ஜட்ஜ்மெண்டல், ப்ளீஸ் டு நாட் ஜெனரலைஸ், கிவ் எவ்ரிபடி அ சான்ஸ். எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடு. அதில் அவருடைய பேச்சில் எனக்கு ரொம்ப மனதுக்கு இதமாக நான் படிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அன்றாடம் எனக்கு நானே சொல்லிக்கொள்ளக்கூடியது என்னவாக இருக்குது தெரியுமா? பி சிச்சுவேஷ்னலி அவேர். சிச்சுவேஷ்னல் அவேர்னஸ். எங்கே இருக்கோம், யார் நம்மளை சுற்றி இருக்காங்க, எந்த சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கோம், இது இயல்பாகவே பெண்களுக்கு இயற்கை கொடுத்துருக்க கூடியது. தன்னந்தனியா நின்னாலும் 10 பேரோட நின்னாலும் கூட்டலுக்கு நடுவில் நின்னாலும் உன் பக்கத்துலையும் எதிரிலையும் சுற்றிலும் என்ன இருக்குங்கிற உணர்வு இல்லாமல் இருக்க உனக்கு அனுமதி கிடையாது. இது வரைக்கும் எந்த பெண்ணாவது நிம்மதியாக தூங்குனாளான்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பாக கிடையாது. நிம்மதியாக தூங்குறதுங்கிறது பெண்ணுக்கு கிடையாது. லைக் an animal, her instinct will always be alive. அது ட்ராவல் பண்ணும்போதாக இருந்தாலும், வீட்டில் இருக்கும்போது இருந்தாலும், வகுப்பில் இருந்தாலும், எப்பொழுதுமே the instinct. I am not talking about your intuition. Intuition has to go with your intellect. I am talking about animal instinct. சாதாரண விலங்குக்கு, ஒரு பூனைக்கு இருக்கக்கூடியது, நாய்க்கு இருக்கக்கூடியது, செவத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு இருக்கக்கூடியது, பறந்து வர கொசுவுக்கு இருக்கக்கூடியது இன்ஸ்டிங்க்ட். உயிர் வாழணும் அப்படிங்கக்கூடிய the fighting struggle, அது இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்க அப்படின்னா சிச்சுவேஷனல் அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா, வணக்கம் சொல்லி பழகு அப்படின்னு. எப்படா வணக்கம்னு சொல்வேன்? என் முன்னால் நிற்கக்கூடியவங்க என்னை விட வயசில் பெரியவங்கிற சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இருந்தால் தானே வணக்கம் சொல்வேன்.
இந்த நபருக்கு நான் நன்றி சொல்லணும். எப்போ நல்லா சொல்ல முடியும்? இவங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன், இவங்க கிட்ட கடன் வாங்கின விஷயம் கூட எனக்கு தெரியாது. நான் குழந்தையா இருந்த பொழுது என் கால்களுக்கு உறுதி வரணுங்கிறதுக்காக போலியோ டிராப்ஸ் கொடுத்தாங்க, ரோட்டரி கொடுத்தாங்க. இது கேள்விப்பட்டிருக்கேனே தவிர ஒரு நாள் கூட நான் உங்களுக்கு நன்றி சொல்லல. ஏன் சொல்லல? ஐ வாஸ் நாட் சிச்சுவேஷனலி அவேர். அப்ப என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, யார் பேசுறாங்கன்னு தெரியாது, யாருக்கு நன்றி சொல்லணும்னு தெரியாது. அப்போ வீட்டுல சின்ன குழந்தையிலிருந்தே உனக்கு நல்ல வழக்கங்களை ஏன் சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? பெரியவங்க வந்தாங்கன்னா எழுந்திருச்சு நின்று, ஏன் நாங்க வரும்பொழுது வந்து நின்று எங்களுக்கு ஆரத்தி எடுத்து, அண்ட் யூ டிட் இட் சோ பியூட்டிஃபுல்லி. அது ஒரு பெரிய கலாச்சாரமாகவே பண்ணீங்க. அந்த ஆரத்தி எடுத்து, தீபத்தை எங்களுக்கு ஆரத்தி எடுத்து, நெத்தியில குங்குமம் வச்சு விட்டு, சந்தனம் வச்சு விட்டு, முன்னால தாளப்பொலி எடுத்துட்டு வந்து எங்களை வழிநடத்தி கூட்டிட்டு வந்து மேல வரைக்கும் கூட்டிட்டு வந்து, வாட் a huge culture. அதை பார்க்கும்பொழுது நான் என்ன நினைச்சேன், முன்னால போற குழந்தைங்க ஒவ்வொரு நிமிஷம் நின்று போனாங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட சொன்னேன், போங்க, இட்ஸ் நைஸ் டு ஃபாலோ தி யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். மூத்தவங்க பின்னால போறது எவ்வளவு சுகமோ அதே மாதிரி இளையவர்கள் பின்னால போறதும் அதோட அழகா தான் இருக்கு, அதோட சுகமா தான் இருக்கு. எங்களுக்கு முடியாதது நீங்க பண்றீங்க. நான் ரொம்ப பெருமையா எந்த நோபல் பரிசு வாங்கணும்னு வாங்க போறேனோ அந்த நோபல் பரிசு தான் நீ முதலா உடைக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். எது நான் உண்மை நினைச்சேனோ அதைத்தான் நீ உடைச்சு வருவேன். அதற்காகத்தானே ஒன்று உருவாக்குறோம். அப்ப குழந்தைங்க அப்படி முன்னால போகும்பொழுது, that is again, யார் சொல்லி கொடுத்திருக்க முடியும்? இதற்கு முன்னால போன ஒரு ஜெனரேஷன் உனக்கு சொல்லி கொடுத்திருக்க முடியும். பெரியவங்களை வரவேற்கணும்னா இப்படி இருக்கணும், அதற்காக கோலம்னா இப்படி போடணும், அதற்கான மாலைகள்னா இப்படி தோரணம் கட்டணும். இது அத்தனையுமே சிச்சுவேஷனலி அவேர். அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு இங்க இருந்து மாறி என்ஜினியரா வெளியில போகணும் அப்படின்னா, if you want light to fall on you because you are a யாதுமானவள். எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்றதுக்கும் ஆட்கள் இருக்கு, அதை பயன்படுத்த சொல்லிக் கொடுக்கவும் ஆட்கள் இருக்கு. அப்படி இருக்கிறது உண்மையாக இருக்குமே ஆனால், dress yourself as an engineer. You are not an ordinary woman, you are an engineer. Look, உன்னை பார்த்தா அந்த ப்ரொஃபஷனலிசம் தெரியணும்டா. The way you click your heels and walk, பார்த்தா அந்த ப்ரொஃபஷனலிசம் தெரியணும். எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்ப தெரியுமா? கல்பாக்கம் போக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த கல்பாக்கத்துல இருக்கக்கூடிய பெண் விஞ்ஞானிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கல்பாக்கத்துக்குள்ள எல்லாம் அவ்வளவு சுலபமா போக முடியாது. யூ நோ, அங்க எப்படி இருக்கும் தெரியும், புரோட்டோகால் என்னன்னு தெரியும். 10 நாள் முன்னாலேயே வந்து வீட்டுல எங்களை வெரிஃபை பண்ணியாச்சு, எங்களுக்கு ஒரு லேண்ட்யார்ட் கொடுத்தாச்சு. மோதிரம் கிடையாது, கம்மல் கிடையாது, செயின் கிடையாது, எல்லாத்தையும் கழட்டி வச்சிடணும். மொபைல் இல்லவே இல்லை. மொபைல்னு ஸ்பெல்லிங் கூட மனசுக்குள்ள இருந்தா அதையும் கழட்டி எடுத்துருவாங்க. எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணி உள்ள போறோம். போகும்போது I came upon women scientists who looked extremely ordinary and they were so extraordinary. பார்க்கறதுக்கு அவ்வளோ சாதாரணமா இருக்காங்க. ஒரு வெள்ளிக்கிழமை போயிருக்கோம், குளிச்சு தலையில் முடியெல்லாம் சொட்டிட்டு இருக்கு. அதோட இந்த கண்டிப்பா நான் பார்த்திருக்க கூடிய ஒரு மேடம் கியூரினா ஆண் பார்க்கக்கூடிய ஆளாக இருப்பேன். ஆனா அது மேடம் கியூரிய போல 10 மடங்கு ஆவேசமா உள்ள இருக்கக்கூடிய பெண்கள். வீடையும் பார்க்க முடியும், அம்மாவா இருக்க முடியும், மனைவியா இருக்க முடியும், சகோதரியா இருக்க முடியும். இங்கே ஒரு அட்டாமிக் பவர் பிளான்ட், அதுலயும் அட்டாமிக் வேஸ்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒன் டாக்டர் ஜெயந்தி வாஸ் she looked absolutely ordinary. எந்த பந்தாவும் கிடையாது. ஆனா once you give an assignment, எவ்வளோ எல்லாம் இன் crores சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ப்ராஜெக்ட் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ கர்வமா இருந்தது, அவ்வளோ பெருமையா இருந்தது, அவ்வளோ பொறாமையா இருந்தது. ஐயோ, இவங்க கூட எல்லாம் சேராம எங்கேயோ நகர்ந்து வந்து நிக்கிறேனே நானு அப்படின்னு தோணுச்சு. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு. நாட்டினுடைய முன்னேற்றம் நீங்க நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உட்கார்ந்துருக்காங்க. கூடங்குளம் போனா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இஸ்ரோ விமனை பார்க்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Women who are so tall and stout and who are creating history. இது மிஸ்டர் மாதவன் சொல்லும்போது சொன்னார், மீண்டும் ப்ளீஸ் பி சோஷியலி அவேர், சிச்சுவேஷனலி அவேர். எங்க இருக்கோன்னு புரிஞ்சுக்கோ, யாரா இருக்கோன்னு புரிஞ்சுக்கோ, என்ன கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இதற்கு அடுத்தது கண்டிப்பாக காலேஜ்ல இருந்து உங்களை பிளேஸ்மெண்ட்டுக்கு தயார் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு தயார் பண்ணணும். பிகாஸ் எவ்ரி அதர் என்ஜினியரிங் காலேஜ் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஹஸ் பிகம் an employment exchange. அன்ஃபார்ச்சுனேட்லி அதற்காக அல்ல, பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அதில் எழுதக்கூடிய ப்ரொஃபைலுக்காக நான் ஒரு சின்ன சென்டென்ஸ் கொடுக்குறேன். எங்களுடைய குழந்தைங்களை நாங்கள் அப்படி தான் ட்ரெயின் பண்ணோம். ஆட்டோனமஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், இதுவும் மிஸ்டர் மாதவன் சொல்றாரு. இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா the choice of words, the way you articulate, your body language, the dress code, the way you carry yourself, எல்லாம் நீ பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, நிற்கக்கூடிய தோரணை, உன்னுடைய உடல் மொழி, இது அத்தனையும் உனக்காக பேசணும். அதுக்கப்புறம் தான் நீ பேசணும். You have to talk only after what your body talks about you to the other person. நீ போய் உட்கார்ற விதம்,
ஃபைலை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விதம், உன்னுடைய ப்ரொஃபைலை கொடுக்கறது. ஆல்ரெடி யூ வுட் ஹவ் சென்ட் யுவர் ப்ரொஃபைல். ஆனாலும் அந்த ப்ரொஃபைலை எடுத்து பார்க்கும் பொழுது we used to train our students to prepare our resume in various forms. முதலா நீ அப்ளிகேஷன் போடுற அப்படின்னு சொன்னா அப்ப கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்யூமே that will be reverse chronological resume. Chron அப்படின்னா டைம், chronometer உன் கையில கட்டி இருக்கக்கூடிய வாட்ச், chronicle அப்படின்னா ஹிஸ்டரி, chronometer அப்படின்னு சொன்னா டைம் எப்படி போகுது அப்படின்னு காண்பிக்கக்கூடியது. chronicle ரிவர்ஸ் chronological order அப்படின்னா கடைசியா என்ன கோர்ஸ் முடிச்சியோ அது ஃபர்ஸ்ட் இருக்கும். பயோடேட்டால எப்படி இருக்கும் அப்படின்னா chronological order படி இருக்கும். உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்ல இருந்து தொடங்கி கடைசியா முடிச்ச எக்ஸாமினேஷன் கடைசியா வரும். இப்போ நீ அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவே, உன்னுடைய இன்ஜினியரிங் இதுல உன்னுடைய 8th செமஸ்டர் வரும்பொழுது ஓவரால் உன்னுடைய என்ன மார்க்கோ அது முதல்ல வைப்பேன். அப்புறம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்து உன்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் வரும், அதற்கப்புறம் உன்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் வரும். இது போக செகண்ட் டைம் தேர்ட் டைம் வேற ஏதாவது ஒரு ஜாபுக்கு அங்கேருந்து தாவணும் அப்படின்னா யூ வில் ஹேவ் another kind of resume, mixed resume, functional resume அப்படின்னு அதற்கு பேர் இருக்கு. இது எல்லாமே அவைலபிள். ஆனா தேடுறதுக்கு நீ தான் வரணும். இது போக இந்த ரெஸ்யூமேல கடைசியாக எழுத வேண்டியது எல்லாத்துக்கும் உங்க மாடல் கொடுத்துருவாங்க. உங்க டீச்சர்ஸ் எல்லாருமே மாடல் கொடுத்துருவாங்க. பட் அந்த மாடலை இம்ப்ரூவ் பண்ண, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு யூஸ் த சேம் மாடல். But you are not everybody. You are somebody totally different. And how are you going to tell the person who goes through your profile that you are definitely different and you are deliberately different? ஆமாம் நான் வேறுபட்டவள், ஆம் வேண்டுமென்றே வேறுபட்டவள், எல்லாரையும் பார்க்குற மாதிரி என்னுடைய ப்ரொஃபைல் பார்க்காதீங்க அப்படின்னு காட்டணும் அப்படின்னா வேற எதையாவது ஹைலைட் பண்ணியே ஆகணும். என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட், அந்த குழந்தைய நான் இன்னும் ஃபாண்டாக ரிமெம்பர் பண்ணுறேன். MA இங்கிலீஷ் பண்ண குழந்தை, விஜயலக்ஷ்மின்னு பேர். ரா கிராஜுவேட், நாட் ஈவன் ஃப்ரெஷ் கிராஜுவேட். ஃப்ரெஷ் கிராஜுவேட்னா ரிசல்ட் வந்தாச்சுன்னு அர்த்தம். ரா கிராஜுவேட்னா வெயிட்டிங் ஃபார் தி 4th செமஸ்டர் ரிசல்ட்னு அர்த்தம். ஸ்டில் ரா கிராஜுவேட். அவளுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி லீடிங் என்ஜினியரிங் காலேஜஸ்ல இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டியாக. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் தேர் இன் தி போர்ட் ஆஃப் செலக்டர்ஸ். அவளுக்கு நான் தான் டியூட்டரும் வேற. அவளுடைய எல்லா ப்ராஜெக்ட்லையும் என்னுடைய சிக்னேச்சர் இருக்கும். சரி, 9 பேர் உட்காந்துருக்கோம். நான் 9வது நபர். அந்த 8 பேரும் அவளுடைய இதெல்லாம் பார்க்குறாங்க, என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஐ ஜஸ்ட் கீப் குவைட். பட் ஐ ஹவ் ஆல்ரெடி இன்ஃபார்ம்ட் ஆல் மை சில்ட்ரன், if you find me anywhere in the interview board, I will not recognize you and you do not recognize me. இது ஸ்டாண்டிங் ஆர்டர். எனக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு புன்னகை, ஒரு சின்ன விங்க் எதுவும் கிடையாது. எனக்கு ஒன்றை தெரியாது, உனக்கும் என்ன தெரியாது. அது ஞாபகம் வச்சுக்கோ. யுவர் பிரின்சிபல் மேபி இன் சம் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்னுடைய போகும்போது ஏதாவது இன்டர்வியூ போர்டில் உங்கள் பிரின்சிபல் இருக்கலாம், உங்கள் HOD இருக்கலாம், உங்கள் சேர்பர்சன் இருக்கலாம். பட் அவங்களுக்கு தெரியும் நீனு, உனக்கும் தெரியும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. She looked through me. என்னை தாண்டி பார்த்துட்டு போறா. என்ன இது வரைக்கும் அவள் பார்த்ததே இல்லை மாதிரி. நானும் அதே மாதிரி I was looking through her. சரி, அவளுடைய இதை எடுத்து பார்த்தாச்சு. பார்த்துட்டு MA இன்னும் முடிச்சிருக்கா, அவ்வளோதான். ஷீ இஸ் அ ரா கிராஜுவேட். அங்கே MPhil நின்றுட்டு இருக்காங்க, PhDs நின்றுட்டு இருக்காங்க. இவகிட்ட கேட்டாங்க, கேட்டுட்டு டெக் கிளாஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், அந்த எண்டில் அவளை நிறுத்தி வச்சு கிளாஸ் எடு அப்படின்னு சொன்னோம். அண்ட் ஷி வாஸ் சச் அ தின் கேர்ள். அன்னைக்குன்னு ஒரு காட்டன் சாரி வேர் பண்ணிட்டு ஷி குட் கெட் ஃபியூ இன்ச்சஸ் ஆஃப் பல்க். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் பெரிய பெண் மாதிரி தெரியல. அவ்வளோவே தான். நின்றுட்டு நல்ல ஃபுல் வால்யூமில் ஷி டுக் கிளாஸ். ஏன்னா உட்காந்துருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்கே நின்று கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆடிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தாச்சு, கிளாரிட்டி இருக்காங்கன்னு பார்த்தாச்சு, அண்ட் கான்டென்ட் அது கண்டினியூஸாக பேச முடியுதா எல்லாம் பார்த்தாச்சு. அவளை வெளியில் அனுப்பிட்டு அவளுடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தாங்க. ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது அப்போ தான் அந்த காலேஜுடைய செக்ரட்டரி ஆல்சோ ஹி ஜாயின். அண்ட் கேட்டபோது இவளுடைய பேர் எல்லாருமே டிக் பண்ணியிருக்காங்க. ஷி ஹஸ் பீன் ஆல்ரெடி செலக்டட். நான் தான் இன்னும் டிக் பண்ணலை. 9 பேரில் 8 பேர் டிக் பண்ணியாச்சு. அவளுடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தபோது கடைசியாக என்ன வரி எழுதியிருக்கா தெரியுமா? நீங்கள் எல்லாம் ப்ரொஃபைல் கொடுத்துருவீங்க, கீழே தேவ் கிவன் இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரூ டு மை நாலேஜ் அப்படின்னு போட்டு வித் ஆல் ஃப்ளரிஷ் ஒரு சிக்னேச்சரும் போட்டு கொடுத்துருப்பீங்க. அதற்கு முதல் வரி தானா ஆட் பண்ணியிருந்தா. என்ன ஆட் பண்ணியிருந்தா? பர்சனல் ஆட்ரிபியூட் அப்படின்னு எழுதியிருந்தா. என்னிடம் மட்டுமே இருக்கக்கூடிய குணம், இதுக்கு வேற யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நல்லா படிச்சேங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு, நல்லா பண்ண எல்லாத்துக்கும் இருக்கு. பர்சனல் ஆட்ரிபியூட் இட்ஸ் அ சாஃப்ட் ஸ்கில். உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ புரிஞ்சுக்கோ ஹார்ட் ஸ்கில்ஸ்க்கும் சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஹார்ட் ஸ்கில்ஸ் கேன் பி ப்ரூவ்ட். 3 hours எக்ஸாம் எழுதி உனக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி இஸ் ப்ரூவ்ட். லேபில் போய் ஒர்க் பண்ணேன்னா ப்ரூவ் பண்ண முடியும், டிப்ளமா ப்ரூவ் பண்ண முடியும், அதெல்லாமே ப்ரூவ் பண்ண முடியும். திங்ஸ் தட் கேன் பி ப்ரூவ்ட், அதெல்லாம் ஹார்ட் ஸ்கில்ஸ். அதனால அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஹார்ட் ஸ்கில்ஸ் ஆர் டூயிங் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில் இஸ் அ பீயிங் ஸ்கில். நான் எத்தனை நேரம் பேசினாலும் இனிமையாக பேசு, மென்மையாக பேசு, தைரியமாக பேசு, தொடர்ந்து பேசு அப்படின்னு நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ முடிவு பண்ணலன்னா உன்னால் முடியாது. Nobody can inject into your veins soft skill. It's not a doing skill, it's a being skill.
அந்த குழந்தை பர்சனல் ஆட்ரிபியூட்னு போட்டு என்ன எழுதியிருந்தா தெரியுமா? ஐ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ஃபினிஷிங் மை அசைன்மெண்ட்ஸ் பிஃபோர் டேட். இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு அது சொல்ல தைரியம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு கொடுக்குற வேலையை கொடுக்குற டேட்டுக்கு முன்னால் முடிக்கிறது என் பழக்கம். த செக்ரட்டரி வாஸ் ஸ்டன்ட். இப்படி ஒரு ப்ரொஃபைலில் இப்படி ஒரு கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்ததில்லை. ஷீ ஹேட் ரிட்டன். அவள் எழுதியிருக்கா, உத்தரவாதம் அவள் கொடுக்குறா. ஷீ வவுச்சஸ் ஃபார் ஹர் செல்ஃப். ஷீ என்டாசஸ் வாட் ஷீ சேஸ். நான் சொல்கிறத என்னை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அப்போ ஐ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ஃபினிஷிங் மை அசைன்மெண்ட்ஸ் பிஃபோர் டேட். ப்ராஜெக்ட் கொடுங்க, இந்த தேதின்னு கொடுங்க, 10 நாள் முன்னால் முடிப்பேன் நான். கடைசி நிமிஷம் வந்து அசைன்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் முன்னால் வந்து நின்று மேம் 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 ப்ளீஸ் மேம், எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க மேம், எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தது மேம், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு மேம், அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கு 1 நாள் கொடுங்க மேம், 1/2 நாள் கொடுங்க மேம். கம் ஆன், எனி பர்சன் வித் டிக்னிட்டி வில் நாட் borrow டைம். கண்டிப்பாக கிடையாது. அண்ட் நீங்கள் சொல்லுவீங்க டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது? சிரிச்சிட்டே நான் மறுபடியும் சொல்கிறேன், வாட் யூ ஹவ் நாட் கிரியேட்டட் cannot be managed. You have not created time. You cannot manage. You can only utilize. 86,400 செகண்ட் யூட்டிலைஸ் தான் பண்ண முடியும். அது கொடுத்தாச்சா? கூப்பிட்டார் அவர். நீங்கள்லாம் டிக் போட்டிங்க, நான் ஒரு தடவை கூப்பிட்டு ஐ ஹாவ் டு இன்டர்வியூ ஹர். பார்க்கலாம், இவ்வளோ தைரியமாக ஒரு குழந்தை சொல்லியிருக்கா, ஐ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ஃபினிஷிங் மை அசைன்மெண்ட் பிஃபோர் டேட்னு. பார்க்கலாம், ஐ வுட் லைக் டு. என்னை திரும்பி பார்த்தாரு, உங்கள் ஸ்டூடெண்ட் தானே? ஆமாம் சார், என் ஸ்டூடெண்ட் தான். அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் எனி கொஸ்டின். என்ன பேப்பர் அவுட் ஆயிடுச்சு நீங்கள் சொல்வீங்க, நான் பேச மாட்டேன். வாயே திறக்காம ஷி கேம், ஷி ஸ்டுட் தேர் அண்ட் ஹி ஆஸ்ட், எங்கே பண்ணேமா? So she mentioned the name of my college and she said, அங்கே என்னுடைய மாஸ்டர்ஸ் பண்ணேன், என்னுடைய பேசிக் டிகிரி ஐ டிட் இட் இன் ஊட்டி. அப்போ அங்கே தான் வேலையாக இருந்தார். சரி, எத்தனை சினிமா பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட? கண்டிப்பாக எந்த இன்டர்வியூ போர்டும் கேட்கும் நீ யோசிக்காத ஒரு கொஸ்டின், ரைட்? அண்ட் she said, I'm sorry sir, I don't have the habit of going for movies with my friends. அடுத்த நிமிஷம் அவர் சொன்னார், then you are not a clubbable person. ஃப்ரெண்ட்லியான குழந்தை இல்லை போல இருக்கே. ஒரு காலேஜில் படிச்சிருக்க, கோயம்புத்தூரில் இருக்க ரினவுன் காலேஜில் படிச்சிருக்க, சினிமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போல அப்படின்னு சொன்னால் ஒன்றா நீ போய் சொல்கிறேன். இல்லை, நான் ஃப்ரெண்ட்லியான பொண்ணு இல்லை. ஃப்ரெண்ட்லியாக இல்லாத ஒருத்தர் எப்படி நான் ஃபேக்கல்ட்டியாக போட முடியும்? Again she said, no sir, I don't have the habit of going for movies with my friends. மறுபடியும் சொன்ன உடனே அவர் மறுபடியும் he insisted, ஏன் காரணம் சொல்லுமா? I'm sorry sir, I have got my personal reasons. மறுபடியும் அவர் கேட்டார், என்னன்னு சொல்லுமா? I think I told you the answer, they are personal reasons. முடிச்சா, போமா அப்படின்னு சொன்னார். போயிட்டா வெளியில். திரும்பி எங்கிட்ட கேட்டார், என்ன மேடம், என்ன ரீசன்? நான் சொன்னேன், அவள் தான் சொல்லிட்டாலே சார், பர்சனல் ரீசன்ஸ். பர்சனல் ரீசன் சொன்னதுக்கப்புறம் ஈவன் காட் ஆல்மைட்டி ஹஸ் காட் நோ பிஸ்னஸ் டு ஆஸ்க் யூ வாட் பர்சனல் ரீசன் யூ ஹேவ். ஆனால் அது எப்படி சொல்கிறேன், எத்தனை தடவை கேட்டாலும் என்ன சொல்கிறேன். அதற்கப்புறம் அவர் சொல்கிறார், மேம் விளையாடுதீங்க மேம், சொல்லுங்கள் என்ன பர்சனல் ரீசன் அவளுக்கு? ஒன்றும் இல்லை சார், 3 பெண் குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்களும் அப்ராடில் இருக்காங்க. அப்பா 60 வயசு தாண்டிடுச்சு. அப்பா வெண்ட் ஹார்ட் சர்ஜரி. பக்கத்தில் இருக்கக்கூடிய GKNM அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் தான். காலேஜிலேருந்து நிறைய தூரம் இருக்கும். எங்ககிட்ட ஒவ்வொரு அவர் முடிஞ்சதுக்கப்புறமும் கேட்பா, மேம் நெக்ஸ்ட் ஹவர் கிளாஸ் இருக்கா மேம், ஃபேக்கல்ட்டி வந்திருக்காங்களா? வரலம்மா. மேம் யாராவது அட்வான்ஸ் பண்ணுவீங்களா? இல்லை, யாரும் அட்வான்ஸ் பண்ணலடா, மறுபடியும் 1 o'clock தான் என் கிளாஸ் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம், மேம் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயசாச்சு. வண்டி எடுத்துகிட்டு ஓடுவா, போய் அவங்க கூட நிற்பா, மறுபடியும் திரும்பி ஓடி விடுவா, மறுபடியும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவா, மறுபடியும் போவா. ஆனால் இதை சொல்லி என்னை செலக்ட் பண்ணுங்கன்னு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. I need not give my personal reason to woo you and ask you for a job. என்ன ஒரு கர்வம்டா. நான் நினைப்போம் நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து வளர்றாங்க. இல்லை, I have had students whom I emulated. நான் அவங்கள பார்த்து படித்த பாடங்கள் நிறைய உண்டு. என்ன சாலிடான அந்த யாதுமானவளுக்கு இருக்க வேண்டிய முதுகெலும்பு. You call it backbone made of iron and steel. You will not buckle under pressure. It is not audacity. It is not pride. It's not vanity. It's confidence. Absolute confidence. Quality confidence. Concentrated confidence. Which can never be diluted by anybody. மனதில் வாங்கிக்கும். ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பொறாமையாக இருக்குது. மெப்கோலையும் நான் சொன்னேன், உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு நண்பர் கூப்பிட்டுருந்த போது அவர்கிட்டையும் சொன்னேன், அவசரமாக பிறந்து இப்படி அவசரமாக மேடையில் வந்து நின்று குழந்தைங்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக நிதானமாக அவங்களோடையே பிறந்திருக்கலாம், நான் அவங்க மாதிரி காலேஜஸ்க்கு வந்திருக்கலாம், இத்தனை வாய்ப்பு கிடைச்சிருக்கும், என்ன ப்ரொஃபஷனலுக்காக குழந்தைங்க வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி.